இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அயலியும் சிவாவும் ஏதோ நம்மள பார்த்து பேசுற மாதிரி தெரியுது. நான் அதை எப்பவோ பார்த்துட்டேன். ஆனா நீங்க தான் வந்த வலையை விட்டுட்டு சாப்பிடுற வலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பண்றது? எதுக்கு இப்ப பதறீங்க? பதற வேண்டியது அவங்க தானே. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். அவங்க நம்மளை பார்த்து தான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போனா கண்டிப்பா கச்சேரி இருக்கு. சிவா, ரெண்டு பேரும் என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? சொல்லு சிவா. ரேஷ்மா, நான் சொன்ன உடனே டக்குன்னு அங்க பார்க்காத. அங்க உனக்கு லெஃப்ட் சைட்ல பர்தா போட்டுட்டு ஒரு பொண்ணு நிக்கிறாங்கல்ல, அது நம்ம ஐலியோட தங்கச்சி. உனக்கு தான் தெரியுமே, அது நாங்க போலீஸ்னா உங்களுக்கு தெரியாது. எங்க மேல சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இங்க எங்களை பார்த்தோன்னு அவங்க வீட்டுல சொன்னா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. மவளே, இன்னைக்கு நீ மாட்டினடி. என்னையா திட்டிட்டே இருக்க? இப்ப பாரு, இதான் விஷயமா? நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ என்ன செய்ய போற? அவங்களுக்கு நீங்க போலீஸ்னு தெரியாது. உங்களை காப்பாத்த என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. பிளானா? ரேஷ்மா, என்ன பிளானு? வெயிட். கொடுங்க. அத கொஞ்சம் கொடுங்க. நீ அயலி, இங்க வா. உங்களை நம்பி ஒரு வேலையை சொன்னா அத கரெக்டா செய்ய மாட்டீங்களா? என் அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால தான் இந்த கேட்டரிங் ஆர்டரே உங்ககிட்ட கொடுத்தேன். அதுக்கு இப்படி சொதப்புவீங்களா? சாப்பாட்டுல உப்பு இல்ல, காரம் இல்ல, புளிப்பு இல்ல, மொத்தத்துல ஒண்ணுமே இல்ல. என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? இதெல்லாம் யாராவது சாப்பிடுவாங்களா? ஒரு மனுஷன் சாப்பிட முடியுமா சொல்லுங்க? இனிமே கான்ட்ராக்ட் அது இதுன்னு கேட்டு வந்துடாதீங்க. கேட்டரிங் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்களாம். இவ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறா? அதானே, அவங்கதான் டீச்சர் ஆச்சே, அதுல சம்பளம் வரும்ல. அதுவும் இல்லாம தங்கறது சாப்பிடுறது எல்லாமே நம்ம வீட்டுல தான். அதானே, அப்புறம் எதுக்கு இப்படி சைடு பிசினஸ் பண்றாங்க? யாருக்கு தெரியும்? என்னமோ